நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது VLSI. அதில் வந்து கலர் கோடிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து யூனிட் 2ல் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது. இந்த கலர் கோடிங் அதாவது எப்படி நம்ம ஈசிக்குள்ளே என்டர் ஆன உடனே ரெசிஸ்டரோட கலர் கோடிங் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி VLSIக்குள்ளே என்டர் ஆகும்போது VLSIயோட கலர் கோடிங்கிற ஒரு பேசிக்கான அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அந்த நிறைய லேஅவுட் டயக்ராம் இந்த மாதிரி நிறைய டயக்ராம்ஸ் வரைவோம். அந்த மாதிரி டயக்ராம் வரைகிற இது லேஅவுட் டயக்ராம் இன்னும் 2-3 டயக்ராம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வரைகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காகவே இது இருந்தால் தான் அந்த டயக்ராம் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து லேயர், கலர் ஆஃப் த லேயர் அண்டு ரெப்ரசன்டேஷன் இதை வந்து நம்ம பேசிக்காக பார்த்துட்டு அந்த டயக்ராம் லேஅவுட் டயக்ராம்குள்ளே போகும்போது நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து N+ லேயர். ஆல்ரெடி நம்ம அந்த NMOSல பார்த்துருப்போம். N+ லேயர், அந்த P சப்ஸ்ட்ரேட் அது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அதில் N+ லேயருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா க்ரீன் கலர் கொடுப்பாங்க. க்ரீன் கலர்னால் இந்த மாதிரி க்ரீன் கொடுத்து உள்ளே வந்து லைன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பாலிசிலிக்கான். அதாவது பாலிசிலிக்கான்னா என்ன கலர்லனா ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலரில் இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு உள்ளே வந்து பேக் ஸ்லாஷ் இதில் கொடுத்துருக்க ஸ்லாஷ்க்கும் இதில் கொடுத்துருக்க ஸ்லாஷ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இதில் கொடுத்துருக்க ஸ்லாஷ் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்க ஸ்லாஷ் வந்து பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஃப்ரண்ட் ஸ்லாஷ் கொடுக்கக்கூடாது, அது தப்பாயிடும். மெட்டலுக்கு வந்து என்ன கலர்னா ப்ளூ கலர் கொடுக்கணும். ப்ளூ கலரில் ஸ்கொயர் போட்டு உள்ளே வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் போடணும். அடுத்து P+ லேயரில் டிஃப்யூஷன் பண்ணுறதுக்கு என்ன வரும்னா எல்லோ பார்டர் வித் க்ரீன் லைன்ஸ் வரும். இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லோ பார்டர் போட்டு உள்ள க்ரீன் லைன்ஸ் ஃபில் பண்ணிடணும். அடுத்து இம்ப்ளான்ட்டுக்கு என்ன வரும்னா எல்லோ கலரில் டாட்டர் லைன்ஸாக அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டோம்னா அதுதான் இது. அடுத்து கான்டாக்ட் கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இந்த இடத்துல நான் ராங்காக மென்ஷன் பண்ணிட்டேன், தெரியாமல் வரைஞ்சிட்டேன். இந்த இடத்துல பிளாக் கலர் கொடுப்பாங்க. பிளாக் கலரில் உள்ளே ஃபுல்லாக கலர் பண்ணிட்டோம்னா அதுதான் கான்டாக்ட் கட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது NMOS டிரான்சிஸ்டர். NMOSல வந்து நமக்கு வந்து 2 மோடு இருக்கும். மாஸ்ஃபெட்னாலே 2 மோடு இருக்கும். ஒன்று வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மோடு, இன்னொன்று வந்து டிப்ளீஷன் மோடு. அந்த மோட் பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ்லேயே பார்த்தாச்சு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ஹான்ஸ் மோடில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா N+ டிஃப்யூஷன். அதாவது வந்து எதுக்காக இந்த N+ அப்படின்ற வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு N+ லேயரும் ஒரு பாலிசிலிக்கானும் இப்போ இதுதான் N+ லேயர்னா இப்போ இது N+ லேயர்னா ஒரு பாலிசிலிக்கான் இப்படி கிராஸ் ஆச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல நம்மளால் ஒரு டிரான்சிஸ்டரை ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் N+. ரெட்டுன்னா என்னது நமக்கு பாலிசிலிக்கான், N+னா என்னது நமக்கு N+ லேயர்னா க்ரீன். அப்போ வந்து இந்த ரெட்னா வந்து பாலிசிலிக்கானுக்குரிய கலரு, அதுக்கடுத்து க்ரீன்னா வந்து N+ லேயர். இதை தான் இந்த இடத்துல நம்ம இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து டிப்ளீஷன் மோடில் N+ வித் இம்ப்ளான்ட். அதாவது ரெட் கலரில் பாலிசிலிக்கான், நமக்கு வந்து N+னா க்ரீன் கலர் வித் இம்ப்ளான்ட்னா ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி எல்லோ கலர். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து PMOS டிரான்சிஸ்டர். CMOSனாலே இட் வில் இன்க்ளூட் NMOS அண்ட் PMOS. தட் இஸ் கால்ட் அஸ் CMOSன்னு சொல்லுவோம் நம்ம. அதுலேயுமே 2 மோடு இருக்குது. என்ஹான்ஸ்மெண்ட் மோடு ஒன்று இருக்குது, டிப்ளீஷன் மோடு ஒன்று இருக்குது. என்ஹான்ஸ்மெண்ட் மோடில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வித் இது வந்து அப்படியே பேரலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். NMOSனா N+ டிஃப்யூஸ் பண்ணுவோம், PMOSனா P+ வந்து டிஃப்யூஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ P+ டிஃப்யூஷன் பண்ணும்போது என்ன ஆகும், எல்லோ பார்டர் வித் க்ரீன் லைன்ஸ் இன்சைட். அதுதான் வந்து நமக்கு P+ டிஃப்யூஷன். ரெட்டுனா வந்து நமக்கு பாலிசிலிக்கான். அதே மாதிரி டிப்ளீஷன் மோடில் P+ டிஃப்யூஷன் வித் இம்ப்ளான்ட். அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ளான்ட்னா இதை அப்படியே இங்கே போட்டுட்டு இம்ப்ளான்ட்னா ஆல்ரெடி என்ன நம்ம எல்லோவில் இந்த டாட்டர் லைன்ஸ் பார்த்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா VLSIயில் பேசிக்கான கலர் கோடிங். இதை நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த லேஅவுட் டயக்ராம், ஸ்மிட் டயக்ராம் இது எல்லாமே அடுத்தடுத்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.